ஹாய் மக்களே, நான் உங்கள் குட்டி குடிமேன். நம்ம இன்னைக்கு கடலுக்கு போன மக்களே. போயிட்டு காலையிலே கஞ்சி கொண்டு வந்தாங்க மாமா. கஞ்சி, அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு வந்துருந்துச்சு. அதை காலையிலே காலி பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு ஒன்றுமே இல்லை மக்களே கஞ்சிக்கு. அதனால் மீன் 2 முரல் கிடந்துச்சு. சரி அதையாச்சும் வெட்டி அவிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சித்தப்பா, நம்ம தம்பி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை 3 பேரும் சேர்ந்து வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அட்டியில் ஒரு முரல் ஒளிஞ்சு கிடந்திருக்கு மக்களே, அதையும் சேர்த்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அண்ணனும் சித்தப்பாவும் சேர்ந்து. நீங்களே பாருங்கள், பிடிச்சா வெட்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு தண்ணியை ஊற்றி மஞ்சப்பொடியை போட்டு கலக்கியாச்சு மக்களே. நீங்களே பாருங்கள். மஞ்சப்பொடியை போட்டு முடிச்சதுக்கப்புறம் மீனை ஒவ்வொரு துண்டாக சித்தப்பா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களே பாருங்கள் எப்படி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காருண்டு. மீனை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தட்டை வச்சு மூடி வச்சாச்சு மக்களே. எல்லோரும் உட்காந்துருந்தோம் மூடி வச்சுட்டு. அணியாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சித்தப்பா தட்டை திறந்து பார்த்தாரு. நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் மக்களே. நல்லா முடிச்சக்கப்புறம் இறக்கியாச்சு மக்களே. இறக்கி முடிச்சுட்டு நம்ம மாமா போட்டும் பக்கத்தில் கிடந்துச்சு, மாரிப்பு மாமா போட்டு. சரி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் எடுத்து வச்சு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு மக்களே. நீங்களே பாருங்கள், நம்ம மாமா தான் கொடுத்தாரு. அதை வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சுட்டு அவங்கள்ட்ட பண்ணு இருந்துச்சு மக்களே. அந்த பண்ணு தூக்கி போட்டாங்க. நீங்களே பாருங்கள், அது ஒரு 4-5 காண்டை இருந்துச்சு வட்டை பண்ணு. நீங்களே பாருங்கள், அதை எடுத்து நம்ம சித்தப்பா உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்களும் கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சாச்சு மக்களே. நீங்களே பாருங்கள், மீன் அவிச்ச மீனுக்கு கஞ்சிக்கும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் மக்களே, நம்ம சித்தப்பா துண்டு மீனாக எடுத்துட்டுக்கிட்டு இருந்தார். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.